எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டாங்கன்னா மக்களுக்கு அது ரொம்ப சௌரியமா போயிடும். சகோதரர் விஜய் அவர்களாக இருந்தாலும் கூட அரசியல் எதுக்கு வந்திருக்காங்க, யாரை எதிர்க்கிறாங்க, என்ன காரணத்துக்கு இங்கே அரசியல் பண்றாங்க, அந்த நிலைப்பாட்டை தெரிவிக்கணும். அதனால் சகோதரர் அவர்கள் நிலைப்பாட்டை, விஜய் அவர்கள் நிலைப்பாட்டை தெரிவிச்சுக்கிறாங்க. நான் வரவேற்கிறேன், நோ ப்ராப்ளம். இதுக்கு தான் அரசியல் வந்திருக்கேன். பட் நாங்க திமுகவையும் எதிர்க்கின்றோம், இப்படித்தான் எதிர்க்கிறோம். அதாவது திமுகவை எதிர்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையும் திமுக கொள்கையும் 1008 வித்தியாசம் இருக்கு. திமுக 2 மொழி, நாங்க 3 மொழி பேசுறோம். திமுக நீட்டு வேண்டாம், நாங்க நீட்டு வேண்டும்னு சொல்றோம். திமுக வக்ஃப் போர்டுக்கு எதிரி, நாங்க வக்ஃப் போர்டு வேணும்னு சொல்றோம். இது எதிர்ப்பு, இது எதிர்ப்பு. அதாவது கொள்கை ரீதியான எதிர்ப்பு. அதனால இன்னைக்கு மக்கள் அரசியல் கட்சிகளை பார்ப்பாங்க. வெறுமனே எதிர்க்கிறீங்களா, பேச்சுக்காக எதிர்க்கிறீங்களா, இல்ல எதிர்க்கிறீங்கன்னா உங்களுடைய கொள்கை அடிப்படையிலே மாறுபட்ட கொள்கையா, இது மக்கள் பார்ப்பாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு என்பது அடிப்படையிலே மாறுபட்ட கொள்கையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். அதான் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். அண்ணன் சீமான் அவர்கள் நான் பாராட்டுறேன். ஏன்னா அவருடைய கொள்கை வேறு, அவர் எதிர்க்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியை நானே பாராட்டிக்கிறேன். எங்க கட்சியாக இருந்தாலும் நாங்கெல்லாம் சேர்ந்து பாராட்டுக்கிறோம். ஏன்னா எங்க கொள்கை வேறு, நாங்க எதிர்க்கிறோம். மிச்ச கட்சிகளா ஒரே கொள்கை தானே. நீங்க கேட்டீங்க அண்ணன் டிவிக்கு, அவங்கள ஒரே கொள்கை தானே. ஆனா புதுசா என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்கிறேன். அதனாலதான் நாங்க தைரியமா இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடிய தேர்தலில் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங்க 27% என்ன. இந்தியாவில் எங்கேயாச்சும் அநியாயம் பார்த்திருக்கீங்களா? அந்த அநியாயம் வேற. நான் ஒரு சின்ன மனிதனா, நாங்கெல்லாம் வளர்ந்தோம். அண்ணன் நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணன் நீ ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க. பாரதிய ஜனதா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணே, பாரதிய ஜனதா கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க டிக்ளேர் பண்ணல. மற்ற கட்சியில சொல்லிட்டாங்களா? முதலமைச்சர் வேட்பாளர் திமுக யாரு? மு.க. ஸ்டாலின் ஐயா. முதலமைச்சர் வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவங்க நேச்சுரலி, ஆனா ஐயா முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க. விஜய் அவங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? அண்ணா விஜய் சொல்லிட்டாங்க. பட் எங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னமா? அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி 4வது இடத்துல வந்திருக்குன்னா அதை சரித்திரமாக பார்க்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கிட்டத்தட்ட 10% அவங்க வர்றாங்க, எதுவுமே சொல்லாமைனா பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குன்னு பாருங்க. மேடைக்கு யாராச்சும் மைக் எடுத்து எங்க கட்சியில இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பேரே சொல்லல. இது மக்கள் அவங்களா முடிவு பண்றாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபிரதமா இருக்குது என்பதை நாம் எல்லாருமே உணர்ந்து அண்ணா எப்ப கூட்டணி அனௌன்ஸ் பண்றாங்களோ அன்னைக்கு இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க தலைவா. நான் இன்னைக்கு ஊழலை பத்தி பேசிட்டேன், எங்க நிலைப்பாட்டை பத்தி பேசிட்டேன், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை பத்தி பேசிட்டேன். என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும் பொழுது தலைவர்கள்லாம் இருப்பாங்க, நீங்க கண்டிப்பா கேளுங்க தலைவா. நான் வேண்டாம் நான் சொல்றேன். அண்ணாமலையினுடைய ஸ்டாண்டு நான் பேசினது 3 வருஷமா, கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் எப்போ கன்சிஸ்டன்டா இருந்திருக்கேன். நீங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க அதிமுகவை பத்தியும் கடுமையா விமர்சனம் பண்ணீங்களே. ஆனா கருத்துக்களால தொடர்ந்து பேசியிருக்கேன் தலைவா. நான் இன்னைக்கு தலைவரா உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். நான் பதில் சொல்றேன். ஃபியூச்சர்ல யார் இந்த மைக்கு முன்னாடி நின்னாலும் கேள்வி கேட்பது உங்கள் உரிமை, பதில் சொல்வது எங்கள் கடமை. நீங்க கண்டிப்பா கேட்கணும், பதில் சொல்லுவாங்க. வேறங்க எங்களுக்கு என்ன தலைவா? எங்களுக்கு இந்தியாவில் 1008 வேலை இருக்கு, இதான் எங்க வேலையா? தமிழ்நாட்டில் 1008 வேலை இருக்கு, இதான் எங்க வேலையா? இங்க பாருங்க அண்ணன் இங்க பாருங்க, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவருடைய கட்சி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர். அதில் தெளிவா படம் உங்களுக்கு சொல்லிடுறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்க, முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, அவர்களுடைய தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர். அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ள நான் போலிங்க. தொண்டர்கள் வர்றாங்க, பொதுச் செயலராக ஏத்துக்கிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி எதற்காக இன்னொரு கட்சியில் நாங்கள் தலையணுங்கன்னா அது எங்க வேலையே கிடையாது. எதுக்கு எங்க வேலை? மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக உள்துறை அமைச்சர் ஐயாவை போய் பார்க்கறாங்க, பேசிட்டு வர்றாங்க. நாங்க எப்ப இன்னொரு கட்சிக்குள்ள நாங்க பூந்து அதே வேலை கிடையாது. அண்ணே 2021 இருந்து இந்த ஸ்டாண்டர்ட் நான் சொல்றேன். மேல இருந்து
பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சியை அழித்து வளரும் என்று நினைத்தால் பாரதிய ஜனதா கட்சியும் அழிந்து விடும் என்று தொடர்ந்து சொல்லியிருக்கு. ஆர்கானிக் growth தான் பாலிடிக்ஸ்ல நிற்கும். பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு கட்சியும் அழிச்சு வரமாட்டோம், எந்த ஒரு கட்சியும் மேனிபுலேட் பண்ணி வரமாட்டோம். ஜனநாயகம் என்பது 2000 வருஷமா இருந்துச்சு, இன்னும் 10,000 வருஷம் இருக்கும். அதனால் நாங்கள் எந்த கட்சி தலைமை கிட்ட எங்கேயும் போக மாட்டோம். யாரோ ஃபிளைட் ஏறி வர்றாங்க, யாரோ யாரையோ பார்க்குறாங்க. அதனால் உங்களுடைய முடிச்சுக்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியுங்கன்னா, எடப்பாடி அண்ணனை பற்றி நான் சொல்லிட்டேனே, மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவங்க தொண்டர்களோட கட்சி நடத்துறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் அவங்க பிரச்சனை. இதுல எங்களுடைய பாத்திரம் எங்க வந்துச்சுங்கன்னா